1 கோடின்றது உண்மையாலுமே எல்லா மிடில் கிளாஸாலயும் அச்சீவ் பண்ண முடியுற ஒரு விஷயமா இருக்கா சார்? ரிச் ஆகிறதுக்கு வந்து ரெண்டே வழிகள் தாங்க இருக்கு. ஒண்ணு, உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணணும். ரெண்டாவது, GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள், டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சேமிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த சேமிப்பை வந்து கொஞ்சம் பங்குச்சந்தையிலையும், கொஞ்சம் தங்கத்திலையும், கொஞ்சம் ரியல் எஸ்டேட்லயும், கொஞ்சம் வந்து நிலையான வருமானம் தரக்கூடிய பிக்ஸட் டெபாசிட், அந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சு தான் முதலீடு பண்ணணுமே தவிர பங்குச்சந்தையில முதலீடு பண்ணா நல்ல ரிட்டர்ன் வந்துடும் அல்லது தங்கத்துல முதலீடு பண்ணா நல்ல ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு do not put all the eggs in one basket அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெடிட் கார்டை வச்சுன்னு இஷ்டத்துக்கு எங்க போனாலும் செலவு பண்றது, அப்புறம் பில்லு வரும்போது ஸ்டாக்கா இருக்கும், அப்புறம் அந்த பணத்தை கட்ட முடியலன்னா அவங்களுக்கு வந்து வட்டி ரொம்ப கண்ணாபின்னு போடுவாங்க. நிறைய பேர் வந்து அந்த சூழல்ல மாட்டிக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். இந்த 1 கோடி வந்தா ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கலாம், அது வந்து ஒரு தவறான வாதம். அதாவது 1 கோடி ரூபாய் வந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில பெரும்பாலான பிரச்சனைகள் இருக்காது. ஆனா பணம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறாங்களா அப்படின்னாக்கா கண்டிப்பா கிடையாது. பணம் இல்லாதவங்களுக்கும் பணம் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் என்னன்னா, நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, உங்களுக்கு வேலை பிடிக்கல, ஆனா இருந்தாலும் வேலைக்கு போகலன்னா சம்பளம் வராது, குடும்பம் நடத்த முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக செய்யற வேலை பிடிக்கலனாலும் தொடர்ந்து அந்த வேலையை நீங்க செய்யறீங்க. ஆனா இதுவே உங்ககிட்ட பணம் நிறைய இருந்தால் நீங்க அதை செய்ய மாட்டீங்க. எனக்கு என்ன வேலை பிடிக்குமோ அந்த வேலை நான் செய்வேன். பணம் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வச்சிருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. அது கீழே இருக்கிற யாரும் சொல்ல மாட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம். எல்லா வீடியோஸ்லுமே சொல்ற ஒரு காமனான டேர்ம் பாத்தீங்கன்னா 1 கோடி சேமிச்சா உங்க ரிட்டையர்மெண்ட்ல இருந்து உங்களோட எல்லா விஷயங்களுக்கான பிரச்சனைகளும் தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா சார், 1 கோடின்றது உண்மையாலுமே எல்லா மிடில் கிளாஸாலையும் அச்சீவ் பண்ண முடியுற ஒரு விஷயமா இருக்கா சார்? முக்கியமா இந்த ஃபைனான்சியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நீங்க 1 கோடி ரூபாய் வாங்கிட்டா நீங்க ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னா, அப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். டாடா, பிர்லா, அம்பானி, அதானி இவங்க கிட்ட யாருக்கிட்டுமே 1 கோடி ரூபாய் இல்லையா? 1 கோடி ரூபாய் வந்ததுனாக்கா நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நல்லா இருக்குமே தவிர, ஒரு உழைக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து 1000 கோடி வந்தாலும் தொடர்ந்து உழைக்க தான் செய்வாங்க. சரி, நாளைக்கே உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் வந்துடுது, எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? சும்மா இருப்பீங்களா? சும்மா இருக்க முடியுமா ஒருத்தரால? அப்படிங்கிறது அந்த ஒரு கேள்வி வருது. ஸோ அதனால வந்து இந்த 1 கோடி வந்தா ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கலாம், அதெல்லாம் வந்து அது வந்து ஒரு தவறான வாதம். நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ, நான் பங்குச்சந்தையில் இருக்கிறதுனால பங்குச்சந்தை சார்ந்த சில உதாரணங்கள் சொல்ல முடியும். வாரன் பஃபெட் எடுத்துக்கோங்க. அவருக்கு 90 வயசுக்கு மேல ஆகுது, அவருக்கு பில்லியன் கணக்கில் காசு இருக்குது. அவரு ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாரா? இல்லையே. அது தொடர்ந்து பங்குச்சந்தையில முதலீடு பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதாவது 1 கோடி ரூபாய் வந்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில பெரும்பாலான பிரச்சனைகள் இருக்காது. ஆனா பணம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறாங்களா அப்படின்னாக்கா கண்டிப்பா கிடையாது. வாழ்க்கையில வந்து 2 விஷயங்கள். ஒன்று, பணம் வந்து கண்டிப்பா தேவை. பணம் இல்லாம வந்து நம்மளால வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கையில பெரும்பாலான பிரச்சனைகளை பணம் தீர்த்து விடும். ஆனால் என்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால எனக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் தவறு. நீங்க வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கிறது நல்லது. இது எனக்கு 1 கோடி ரூபாய் டார்கெட்டு, அந்த டார்கெட்டை நோக்கி நான் செயல்படுறேன். சரி, அந்த டார்கெட் அடைஞ்ச உடனே நான் பண்ண போறீங்க, அடுத்த டார்கெட் வைக்கணும், 5 கோடின்னு வைக்கணும். அந்த டார்கெட் அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து 50 கோடின்னு வைக்கணும். ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர்ந்த முயற்சிகள் இருக்கணும். பணம் இல்லாதவங்களுக்கும் பணம் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் என்னன்னா, நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, உங்களுக்கு வேலை பிடிக்கல, ஆனா இருந்தாலும் வேலைக்கு போகலன்னா சம்பளம் வராது, குடும்பம் நடத்த முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக செய்யற வேலை பிடிக்கலனாலும் தொடர்ந்து அந்த வேலையை நீங்க செய்யறீங்க. ஆனா இதுவே உங்ககிட்ட பணம் நிறைய இருந்தால் நீங்க அதை செய்ய மாட்டீங்க. எனக்கு என்ன வேலை பிடிக்குமோ அந்த வேலை நான் செய்வேன். ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க் அதுதான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர, இல்ல என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு, நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கினா நான் வீட்டில் உட்காடுறேன் அப்படின்னு சொன்னா வீட்டில் எவ்வளோ நேரம் உட்கார முடியும்? 1 கோடி ரூபாய் டார்கெட்டு, 1 கோடி ரூபாய் வந்தாக்கா நீங்க 40 வயசுல ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கலாம். 40 வயசுல எப்படி ரிட்டையர்மெண்ட் வாங்க முடியும்? ஒரு ஒரு அரசியல் தலைவர்கள் எடுத்துங்க. ஸ்டாலினுக்கு என்ன வயசாகுது? ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாரா? இல்லை ரிட்டையர் ஆகிற அளவுக்கு கையில் காசு இல்லையா? எடப்பாடிக்கு எவ்வளோ வயசாகுது? எல்லாருமே 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. 70 வயசுக்கு மேல இருக்கிற தலைவர்கள் பாருங்க எவ்வளவு கடினமா உழைக்கிறாங்க.
நான் ஒரு தடவை டூர் போலான்ட்டு சொகுசு கார் எடுத்துக்கின்னு எங்கன்னா வெளியூர் போயிட்டு வந்தாலே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிப்போகுது. இவங்க பாருங்க தமிழகம் முழுக்க சுத்துறாங்க. எடப்பாடி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், எந்த தலைவர்கள் ஆகட்டும், மோடி ஆகட்டும், காலையில சென்னையில இருக்கிறாங்க, மத்தியானம் கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, சாயங்காலம் மதுரையில இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து தொடர்ந்து உழைச்சிக்கினா தானே இருக்கிறாங்க. ஸோ பணம் வந்துட்டுச்சுன்றதுனால அவங்க வந்து யாரும் ரிட்டையர்மெண்ட் வாங்குறது இல்லை. ஸோ அதனால இதுக்கு மேலே சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும், பணம் நிறைய கிடைச்சா ரிட்டையர்மெண்ட் ஆகலாம்னு சொல்லக்கூடாது. பணம் நிறைய கிடைச்சதுனால் நான் விருப்பப்பட்ட வேலையை நான் செய்ய முடியும். உங்களுக்கு இப்போ பிடிக்கல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் நான். என் பையன் வந்து ரொம்ப நல்லா படித்தான். சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தான். பொதுவாக வந்து ஒரு அப்பாவாக இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும், பையன் நல்லா படிக்கிறான், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறான், பையன் வந்து அமெரிக்காவுக்கு போய் எம்எஸ் படிக்கணும், அமெரிக்காவில் கூகுள்லையோ ஃபேஸ்புக்லேயோ வேலை செய்யணும். அதுதான் நம்ம சொந்தக்காரங்க நடுவில் நமக்கு ஒரு கெத்தாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் என் பையன் ஒரு நாள் வந்து சொன்னால், டேடி நான் படிப்பு முடிச்சதுக்கப்புறம் நான் எங்கேயும் வேலைக்கு போகிறதில்ல, நான் சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த யூடியூப்புக்கும் அவன் படித்த படிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் அவனுக்கு அதில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதை செய்யணும்னு சொன்னான். அப்போ என்கிட்ட பண வசதி நிறைய இருந்ததுனால நான் வந்து பரவாயில்ல, உனக்கு வேலைக்கு போக பிடிக்கலன்னா நீ வேலைக்கு போக வேண்டாம், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வேலைக்கு போகணும்னு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, உனக்கு யூடியூப் வந்து நீ ஆரம்பித்து செய், அதுக்கு என்ன உதவிகள் வேணுமோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுத்தேன், அந்த லைட்லாம் வாங்கி கொடுத்தேன். ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, பணம் இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்ய முடியும். பணம் இல்லாதவங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு தான் அவங்க குடும்பத்தை ஓட்டியாக வேண்டிய சூழ்நிலை. அந்த சுதந்திரம் அதுதான் கிடைக்குமே தவிர ரிட்டையர்மெண்ட் ஆகிடணும் அப்படின்னு முதல்ல நினைக்கிறதே வந்து தப்பு. அதாவது நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் செலவு பண்ணணும்னு நான் சொல்ல வரல. சம்பாதிக்கிற பணத்தை மொத்தத்தையும் சேமிக்கிறதும் சரியில்லைன்றது என்னுடைய கருத்து. ஸோ வாழ்க்கை வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். வாழ்க்கையினுடைய முக்கியமான கோட்பாடு என்னவா இருக்கணும்னா, நாம சந்தோஷமா இருக்கணும். ஆனால் சந்தோஷமா இருக்கிறது செலவு பண்ணுறதான்னு அவசியம் கிடையாது. ஆனால் சந்தோஷத்துக்காக என்னென்ன செலவு பண்ணணுமோ அந்த செலவெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம செய்யணும். நம்முடைய சந்தோஷத்துக்கு மீறி என்ன இருக்குதோ அதுதான் சேமிப்பாக இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக வந்து சேமிப்பு வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கணும். இந்தியாவிலேயே நம்பர் 1 பிஸ்னஸ் ஃபேமிலி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து திருபாய் அம்பானி. அவருக்கு 2 மகன்கள். இன்னைக்கு அவங்க குடும்பம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அண்ணன் வந்து ஆசியாவிலே மிகச்சிறந்த பணக்காரராக இருக்கிறாரு. தம்பி வந்து அவர் குடியிருக்கிற வீட்டை நேற்று ஈடியில் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வாங்கின கடனை கட்ட முடியல. அவர் கை வச்ச எல்லா தொழில்களும் நசிவடைஞ்சு அவருடைய வீடு முதல் கொண்டு எல்லாமே வந்து ஜப்தி பண்ணக்கூடிய நிலைமையில தம்பி இருக்கிறாரு. ஆனால் அண்ணன் வந்து ஆசியாவிலே ஒரு மிகச்சிறந்த மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறாரு. அப்போ என்னன்னா, அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏதோ சண்டை. அவர் அந்த முகேஷ் அம்பானியோட வளர்ச்சிங்கிறது தம்பி அரவணைச்சிங்கன்னு போகிற வளர்ச்சியா இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மேபி நீங்கள் இருக்கலாம், முகேஷ் அம்பானி அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்காது, ஆனால் நீங்கள் உங்கள் தம்பி அரவணைச்சின்னு போகிறீங்க அப்படின்னும் போது முகேஷ் அம்பானியை விட நீங்கள் சிறந்தவர்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வளர்ச்சி மட்டுமே, பணம் மட்டுமே வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையுமே டிசைட் பண்ணாது. பணம் கண்டிப்பாக வேண்டும். பணம் வேணான்னு சொன்ன யாரையும் நம்பாதீங்க. பணம் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வச்சிருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. அது கீழே இருக்கிற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ பணம் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஆனால் பணம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. அதே போல் பணம் வந்தால் ரிட்டையர்மெண்ட் வாங்கிடும்னு நினைக்கிறது தப்பு. பணம் வந்தால் எனக்கு விருப்பமான வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறது சரி. சரிங்களா? மிடில் கிளாஸ் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் சார். இப்போ பணம் வந்து இவ்வளோ வேணும், அவ்வளோ வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து அவங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடாதுன்னு. பட் மிடில் கிளாஸோட லைஃப் ஸ்டார்ட் ஆகும் போதே அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, நிறைய சேமிச்சிடணும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணிடணும், ஒரு பெரிய விஷயத்த ரெடி பண்ணி அடுத்து நம்ம ஃபேமிலி இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எல்லாமே ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு இருக்கப்போ இப்போ நீங்க சொல்றீங்கல்ல சார், 1 கோடி வாங்கினா ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது பாசிபிள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ இப்போ மிடில் கிளாஸ்க்கு இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்னா நீங்க என்னென்ன சொல்லுவீங்க? ஏன்னா இப்போ மிடில் கிளாஸ் பேசிக்கா எங்க பணத்தை வைப்பாங்க? எஃப்டியில் வைப்பாங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் கிராமத்து சைட்லாம் போட்டீங்கன்னா சிட்டு போட்டு நகை வாங்கி வைப்பாங்க, நகையா வாங்கி வீட்டில் வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு ஒரு கரெக்டான விஷயமா, இல்ல அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை மாத்தணுமா? அதான் இனி வர ஆட்கள். ஸோ
முதல்ல வந்து உங்கள நீங்க எப்படிலாம் அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் முதல். அதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஒரு வேலைக்கு போய் அந்த வர வருமானத்துல முதலீடு பண்றது. முதலீடு பத்தி நம்ம ஏற்கனவே நெறைய தடவ பேசியிருக்கிறோம். முதலீடு வந்து அ எ எப்போ எந்த முதலீடு நல்ல ரிட்டர்ன் குடுக்கும் அப்படின்றத யாராலயும் சொல்ல முடியாது. ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா, தங்கம் 100% ரிட்டர்ன் குடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2023 அ அக்டோபர்லேருந்து 2024 செப்டம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பங்குச் சந்தைகள் 40% ரிட்டர்ன் குடுத்தது. ஆனா, அப்ப கோல்டும், சில்வரும் ரிட்டர்னே குடுக்கல. கடந்த 1 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, கோல்டும், சில்வரும் 2 மடங்கு, 3 மடங்கு ரிட்டர்ன் குடுத்துருக்குது. ஆனா, பங்குச் சந்தை ரிட்டர்ன் குடுக்கல. ஸோ, அப்போ வந்து ஒரு சேமிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம், அந்த சேமிப்ப வந்து டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் பங்குச் சந்தையிலயும், கொஞ்சம் தங்கத்திலயும், கொஞ்சம் ரியல் எஸ்டேட்லயும், கொஞ்சம் வந்து நிலையான வருமானம் தரக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அந்த மாரி நம்ம வந்து பிரிச்சு, பிரிச்சு தான் முதலீடு பண்ணணுமே தவிர, பங்குச் சந்தையில முதலீடு பண்ணா நல்ல ரிட்டர்ன் வந்துரும். அல்லது தங்கத்தில முதலீடு பண்ணா நல்ல ரிட்டர்ன் வந்துரும். அப்படின்னு "டு நாட் புட் ஆல் த எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட்" அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில. அதத்தான் நீங்க பண்ண முடியுமே தவிர, மற்றபடி வந்து பெருசா வந்து இதுல வந்து ஒரு பெரிய புத்திசாலியா இருந்து, முதலீடு பண்ணி அதுல வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆளெல்லாம் வந்துடலாம்னாக்கா, அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சார் இப்போ நீங்க சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, அதாவது முதலீடு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க மேல முதலீடு பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இருக்க காலகட்டத்தில சொல்றேன் சார். முன்னாடி நம்மலாம் ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது மாச சம்பளம் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் நம்ம வீட்ல எல்லாரும் பண்றது ஒரு நோட் எடுத்து பட்ஜெட் போடுவாங்க சார். அதாவது இந்தந்த மாசம் இந்தந்த செலவுகள்லாம் இருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு ஏதாவது தெரியாத செலவுகள், திடீர்னு வர்ற செலவுகளுக்கு கூட கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சுருவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, அந்த பட்ஜெட்டிங்ன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ, இதனால தான் மிடில் கிளாஸாவே இருக்காங்களா சார்? ஏன்னா, இப்ப பட்ஜெட் போட்டப்பயே எனக்கு எந்த சேஞ்சும் தெரியல. பட் இப்ப அது எனக்கு ஒரு பெரிய லாஸா தெரியுது. ஒரு பட்ஜெட் போடாதனால நம்ம கையில என்ன வருது, என்ன போதுன்னே தெரிய மாட்டேங்குது யாருக்கும். ஸோ, அது ஒரு பெரிய மிஸ் அவுட் பண்றோமா நாங்க? இல்ல கண்டிப்பா. அந்த அதாவது இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். இப்ப நெறைய பேர் வந்து கிரெடிட் கார்ட வச்சுக்கின்னு ம். இஷ்டத்துக்கு எங்க போனாலும் செலவு பண்றது. அப்புறம் பில் வரும்போது ஷாக்கா இருக்கும். அப்புறம் அந்த ம். பணத்த கட்ட முடியாது. கட்ட முடியலன்னா அவங்களுக்கு வந்து வட்டி ரொம்ப கன்னா பின்னான்னு போடுவாங்க. ஒரு மாசத்துக்கு 2%, 3%, 4% அப்படிலாம் வட்டி போடுவாங்க. அது வந்து நெறைய பேர் வந்து அந்த சுழல்ல மாட்டிக்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். இதுதான் என்னுடைய வருமானம். இதுல நான் இந்த அளவுக்கு குறைஞ்சபட்சம் நான் சேமிக்கணும். எனக்கு ஒரு ரூ. 50,000 வருமானம் வருதுன்னா, நான் குறைஞ்சபட்சம் ஒரு ரூ. 10,000 சேமிக்கணும். அது மீதி ரூ. 40,000 தான் நான் செலவு பண்ணணும். அந்த ரூ. 40,000க்கு ஏதோ ஒரு ரஃப்பா எ ஒரு கால்குலேட் பண்ணி, அ அதுல ஒரு 35,000னா ஒரே ஒரு 5,000 கன்டிஜென்சி எக்ஸ்பென்சஸ் அது மாரி வச்சு பண்ணணுமே தவிர, ஒரு கணக்கு வழக்கு இல்லாம செலவு பண்றது அப்படிங்கிறது வந்து நம்ம கிராமத்துங்கலாம் சொல்லுவாங்க. ஊதாரி அப்படின்னு சொல்லுவாங்க. கணக்கு வழக்கு இல்லாம செலவு பண்றவங்கள. அப்படி இருந்தா யாராலயும் நம்மள காப்பாத்த முடியாது. அந்த டிசிப்ளின் வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஓகே சார். சார் என்னோட கடைசி கேள்வி என்னன்னா, திரும்பவும் நான் முதல்ல கேட்டது தான் சார். என்னன்னா, இப்ப எல்லாருமே ஓடுறது என்னன்னா, இப்ப இந்தியால ரிச்சஸ்ட் பீப்பிள் அப்படின்னு எடுத்தா அந்த 1% கிட்ட இந்த அளவு தான் இருப்பாங்க. ஸோ இங்க இருக்க எல்லாருமே இப்போ அந்த மிடில் கிளாஸ் அப்படின்ற ஸ்டேச்சர மாத்தணும். நான் வந்து ஓரளவு அப்பர் மிடில் கிளாஸ் லெவலுக்காவது போணும் அப்படின்ற மாரியாவது ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கவங்க என்ன விஷயம் சார் பண்ணணும்? இப்ப நீங்க சொன்னீங்க 1,00,00,000ன்றது நீங்க வாங்கிட்டா ரிட்டயர்மென்ட் ஆகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது பாசிபிள் இல்ல. அப்படி ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னீங்கல்ல சார். இப்போ எனக்கு என்னன்னா, நான் அப்பர் மிடில் கிளாஸ் ஸ்டேட்க்கு போணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இல்ல ரிச் ஆவணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஆனாங்க ரிச் ஆகறதுக்கு வந்து உங்களுக்கு 2 வழிகள் தாங்க இருக்கு. ஓகே. 1 உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணணும். 2வது நீங்க வந்து அ அந்த ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணி, அது மூலமா கிடைக்கக்கூடிய கூடுதல் வருவாய நல்ல வகையில நீங்க வந்து முதலீடு பண்ணணும். ஸோ இது 2 தான் உங்கள வந்து உயர்த்துமே தவிர, இது 2 தாண்டி வந்து வேற எதுவும் இருக்கிறது கிடையாது. மேபி நீங்க சொன்னீங்க அந்த 1% சொன்னீங்க இல்லையா? அந்த 1% பத்தி பேசலான்னு சொன்னாக்கா, எத்தனையோ நடுத்தர மக்கள் வந்து மிகப்பெரிய அந்த 1%க்குள்ளார போயிருக்கிறாங்க. ம், ம், ம். அவங்கலாம் பெரும்பாலும் எப்படி போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு நாள் உடம்பு சரியில்ல. ஒரு ஒரு நீங்க சொந்தமா பைக்ல முடியாது. ஒரு ஆட்டோ கூப்பிடுறீங்க பக்கத்துல டாக்டர் வீட்டு போறதுக்கு.
டாக்டர் வீடு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த ஆட்டோல ரூ. 500 கேட்பான். என்ன இப்படி கொள்ளை அடிக்கிறாங்க? இதுக்கு நம்ம ஏன் வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணக்கூடாது? அந்த ஆப் மூலமா வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்டா வந்து டிரைவருக்கு இவ்வளோ தான் காசு அப்படின்னு வைக்கக்கூடாது. அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஓலா, ஊபர் எல்லாமே. அதேபோல ரீட்டெயில் ஷாப்ல போனீங்கன்னா, நெறைய பேர் ஏமாத்துவாங்க. அந்த பொருட்களோட விலை எவ்வளோன்றது தெரியாது. எம்ஆர்பின்னு ஒண்ணு இருக்கும். சமயத்துல எம்ஆர்பியே வந்து ரொம்ப அதிகமா போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, என்ன இப்படிலாம் ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒருத்தர் என்ன பண்ணாரு, Flipkartன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் அதிகமா விலை சொன்னாங்கன்னா, இன்னொருத்தர் அதோட கொஞ்சம் போட்டியில கொஞ்சம் குறைவா சொல்லுவாரு. அதான் ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பார்த்தீங்கன்னா, தைரோகேர் வேலுமணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் அப்படிதான் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுன்னு இருந்திருக்கிறாரு. அங்க பிளட் டெஸ்ட் எடுக்க வந்துக்கிறாங்க. அது ரூ. 200 சொல்லிக்கிறாங்க. என்னடா இது பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூ. 200 ஆகுதா? ஏன்னா அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல ரூ. 2 கூட ஆகாது. எதுக்கு ரூ. 200 வாங்குறாங்க? அப்படின்னு நம்மளே ஒரு அந்த பிளட் டெஸ்ட் பண்ற கம்பெனி ஆரம்பிச்சா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க எங்க பிளட் எடுத்தாலும் அது அவருடைய அலுவலகம் வந்து பாம்பேல இருக்கும். அங்கேக்கு போயிடும். அங்க தான் டெஸ்ட் பண்ணி தான் ரிசல்ட் எல்லாம் குடுப்பாங்க. அது மாதிரி அந்த சென்ட்ரலைஸ்ட் அப்படி பண்ணாங்க. அதேபோல இந்த ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்தந்த ஹோட்டல்ல தான் சமையல் பண்ணுவாங்க. இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளவுட் கிட்சன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ ஹோட்டல் வந்து தனியா இருக்கும். ஆனா தயாரிக்கிற பொருட்கள்லாம் வேற எங்கேயோ இருக்கும். அந்த ம். கிளவுட் கிட்சன் ஒரே இடத்துல சமையல் பண்ணி பல பிரான்ச் இது பண்ணுவாங்க. அந்த மாரி வந்து வாழ்க்கையில வந்து மக்கள் வந்து என்னென்ன பிரச்சனைகள சந்திக்கிறாங்க, அந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு தீர்வு நம்மளால காண முடிஞ்சால், நம்ம வந்து ஒரு Flipkart மாரியோ, Uber மாரியோ, தைரோகேர் வேலுமணி மாதிரியோ, ஆ அ அந்த மாரி எத்தனையோ இது இருக்கு. அந்த மாரி ஒரு மிகப்பெரிய லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு தொடர்ந்த முயற்சிகள் நம்ம செஞ்சுக்கின்னு இருக்கணும். பட் அகைன் அது வந்து எல்லாருக்குமே பொருந்தாது. ஏன்னா ம். தைரோகேர் வேலுமணி ஆகட்டும், Flipkart ஓனர் ஆகட்டும், அவங்கலாம் நெறைய பேர் கிடையாது. யாரோ ஒரு 10 பேர், 20 பேர் இருப்பாங்க. பட் ஆனா அதுவும் வந்து ஒரு பாசிபிள் தான். அத தொடர்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள சந்திக்கிறீங்க? அந்த பிரச்சனைகளை ஏதாவது தீர்வு காண முடியுமா? அப்படிங்கிறத பாருங்க. அப்படி வந்தா நீங்க ஒரு பெரிய லீக்ல கூட உங்களால போக முடியும். ரொம்ப நன்றி சார். நன்றி. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.